சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு லெவலுக்கு இறங்கி தாவேக அடிக்கிறதுனால ஹேண்டில் பண்ண முடியாது திமுக திணறுதோ சட்டசபையில்? இந்த கேள்வி அவை குறிப்பிலிருந்து நீக்கிடு, வேற ஏதாவது கேள்வி கேளு. ஏன் சார்? இல்லை சார், இப்போ நிறைய விவாதங்களை பார்த்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். பல ஆண்டு காலம் தமிழ்நாட்டை நாங்கள் பண்டித நேரையே பார்த்த கட்சி. இல்லை சார், இந்த அப்ரோச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஒரு நிமிஷம், நாங்கள் பண்டித நேருக்கே பதில் சொல்லி பயந்து ஓட விட்ட கட்சி. ஆனால் அப்படிப்பட்ட இந்த திராவிட மாடல், திராவிட இயக்கத்துக்கு உண்டான வரலாறு இவனுக்கு பஞ்சாயத்து போட கூட இது வரைக்கும் பார்க்காத ஒரு கட்சி இப்போ தான் அசம்பிளியே பார்த்துருக்காங்க. பார்லிமெண்ட் கட்டடம் எப்படி இருக்குன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. நாங்கள் பார்லிமெண்ட்டே உழுக்கிறோம். இவங்க என்ன இவங்களுக்கு பயந்துக்கிட்டு நாங்கன்னு சொன்னால் உனக்கு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வரம்பே இல்லாமல் போச்சு. இது ஒரு கேள்வி, எங்களை பார்த்து கேட்குற கேள்வி. போய் அவங்கள பார்த்து கேளு, ஏன் எதிர்கட்சிக்காரங்களை பார்த்து பயந்து இப்படி ஒதுங்கி ஓடுறீங்கன்னு கேளு. சும்மா ஃபைலை வச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு சிஎம் சொல்லியிருக்காரு, ஃபைலை திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் இவரை விட மொத்த அதிகாரம் உள்ள மோடி கம்பெனியே இப்படி தான் தமிழ்நாட்டில் பேசுவாங்க. டிஎம்கே ஃபைல் 1, டிஎம்கே ஃபைல் 2, டிஎம்கே ஃபைல் 3. யார்? தமிழ்நாடு பிஜேபிக்கு தலைவராக இருந்த அண்ணாமலை. அவர் கண்ட்ரோலில் தான் ஆளுநர், அவர் கண்ட்ரோலில் தான் ஒன்றிய அரசு. அப்படிலாம் இந்த ஐபிஎஸ் படித்த அண்ணாமலை ஃபைலு அறவை கட்டுத்தனமாக அது எங்கே இருக்குன்னு கூட தெரியல. என்ன பிடிங்கி கற்ற கட்டினாங்க. நீங்கள் கிழித்தது என்ன, கிழித்து தைத்தது என்ன? அது எங்கே போச்சு? ஃபைலையும் காணோம், கவர்னரையும் காணோம், அதுக்கு மேலே அது கொடுத்த அண்ணாமலையும் காணோம். இப்போ ஒன்லி அமித்ஷா மட்டும் தான் வந்திருக்காரு. இதெல்லாம் நாங்கள் பார்த்து பழகி போச்சுக்கன்னு நல்லா எல்லாம் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஆனால் இவங்க இந்த உருட்டு மிரட்டெல்லாம் வேறு யார்ட்டே காட்ட சொல்லு. ஒழுங்காக போய் துறையில் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான்னு பழைய அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லு. யோக்கியமாக இருந்தால் அதிகாரிகள் நடவடிக்கை, அதுக்கப்புறம் அதிகாரிகள்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட்டை வாங்க, அப்புறம் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணு. அப்புறமா நீ எதிர்கட்சிக்காரங்க முன்னாள் அமைச்சர்களை தூக்கு. அங்கே வேண்டானே சொல்லுது. ஒன்றுமே கிடையாது. கையெழுத்து போடுற அதிகாரம், ஒருத்தனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. புரியுதா? வேலை போட்டவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னா அந்த கார்பரேஷன் எம்டியை போய் தூக்கிட்டு வா. எவன்டா வாங்கினீங்கன்னு, என்ன டிஸ்குவாலிஃபைடில் போட்டிருக்கீங்கன்னு தூக்கிட்டு வா. ஆதாரத்தோடு கொடு, எதையாவது ஒரு முடிவெடு. நாங்கள் வேண்டானே சொல்லிக்கணும், நடவடிக்கை எடுன்னு தான் நாங்களே சொல்கிறோம். நீ ஏன்பா நீ புரோக்கர்களை முதல்ல பிடிச்சாலே உண்மை வெளில வருமே. ஏன் உங்களால் இந்த தமிழ்நாட்டில் அதுக்குன்னு பணம் வாங்கி கொடுத்து புரோக்கரை கூட பிடிக்க முடியல? புரோக்கரையே பிடிக்க முடியாத நீ ஏங்கப்பா முன்னாள் அமைச்சர்கள்லாம் பிடிக்க போகிறேன்? இதெல்லாம் சும்மா இவங்க தமிழ்நாட்டில் இப்படி வண்டி ஓட்டுறதுக்கு. இப்போ இவங்க 4000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க படித்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு. இதை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு இளைஞர்களும் ஆரம்பிக்கிறான். இதை மடைமாற்றம் பண்ணணும். உடனே எங்கள் மேலே சார்ஜ் பண்ணிடுவாங்க. 1000 ரூபா இல்லை 2500 ரூபா பொங்கல் கொடுக்குறேன்னா குடும்ப தலைவர்களுக்கு, அதை மடைமாற்றம் பண்ணணும். உடனே எங்கிட்ட வந்துட்டாங்க. இது எதுக்கு இப்போ எங்கிட்ட முடியாது? நீ போய் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு ஒரு கையெழுத்தை போடு. இந்த மாணவர்களை போராடக்கூடாதுன்னு ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிற. அடுத்த ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அதை உடனே வாபஸ் வாங்குற. இதுதான் ஜனநாயகம்னா? நீ ஜனநாயக படத்தை அந்த படத்தை வெளியே விட்டதுக்கப்புறம் தான் பல பேர் செத்தான். அவ்வளோ புண்ணியமானவன் நீங்கள். அவர் ஒரு ஜாதகம் என்ன தெரியலப்பா. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே செத்தானுமா. அது போகிற இடம், நடக்கிற இடம், நிற்கிற இடம், பார்க்குற இடம்லாம் செத்துக்கிட்டு தான் இருக்கானுமா. அல்ல, அவரோட பாலிடிக்ஸை பாடி பாலிடிக்ஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ண சொல்கிறீங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபைலை திறக்குறீங்களா, திறங்க, அதுக்கு என்ன ஜோசியம் பார்த்துக்கிட்டுருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். உடனே திருப்பி நிர்மல்குமார் அவர்களை எழுந்து மஞ்சள் துண்டுக்கெல்லாம் ஜோசியம் பார்த்த கதை எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அது மஞ்சள் துண்டு ஜோசியம் புதுசாக சொல்கிறாரு? தெளிவாக ஒன்று புரிஞ்சுங்க. ஃபைலை வச்சுக்கிட்டு நான் வெளில விட மாட்டேன்னு என்னப்பா ஜோசியம் பார்த்தா விடுவீங்களான்னு அவர் கேட்குறது ப்ராக்டிக்கல் லாங்குவேஜ். நான் மஞ்சள் துண்டு போட்ட ஆளெல்லாம் எனக்கு தெரியும் ஜோசியம் பார்த்துன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ செவ துண்டு போடுறவங்க அது. அப்போ நீங்கள் என்ன, எப்படி, எந்த கம்பெனி? இதனால இதுக்கு அதுக்கு ஏதாவது ஒப்பிட்டு பாரு.
எங்கள் தலைவர் மஞ்சள் துண்டு ஏன் போட்டார், எதுக்கு போட்டார்? கடவுளே இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்னையா இருக்குது? கடவுள் இருக்காரு பையன் சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? பெரியாரே கடவுள் இல்லைன்னு சொல்ல, இருந்தால் காட்டு நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். நீ இருந்தால் காட்டு ஏற்றுக்கிறேன்னு தானே சொல்கிறான். அந்த புரிதல் அறிவு கூட உனக்கு கிடையாது. நீ பெரியார கொள்கை தலைவனாக வச்சுக்கிட்டு பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். ஐயோ, பெரியாரோட கொள்கையே கடவுள் மறுப்பு தாங்க. பெரியாரை ஏற்றுக்குவாங்களா? பெரியார் யார்? உங்கள் சித்தப்பா புருஷனா? இல்லை, என்ன அர்த்தம்? பெரியப்பாவா சித்தப்பாவா? பெரியாரை ஏற்றுக்கிற நீ பெரியார் கொள்கையை இதை மட்டும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் கொள்கையே இதான்பா. ஒரு கூமுட்டை கம்பெனி அவங்களுக்கு போய் நீ மாற்றி மாற்றி இப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறாருன்னா எதைப்பா நான் மதித்து பதில் சொல்கிறது? எங்களுக்கு இந்த நம்பிக்கையே கிடையாது, கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அப்புறம் ஏன் நாங்கள் மஞ்சள் சால்வை போடுறோம், சிவப்பு சால்வை போடுறோம், கருப்பு சால்வை போடுறோம்? கருப்பு சால்வை போடுவோம், சிவப்பு சால்வை போடுவோம், மஞ்சள் சால்வை போடுவோம், வெள்ளை வேட்டி கட்டுறோம். இது எல்லாம் தான் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறோம். எங்களுக்கு என்ன இருக்குது? நாங்கள் தான் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்றோம். இப்போ நாங்கள் கேட்டது நீ வெளியே விட்றேன்னு சொல்லி விடாமலே இருக்கியே, அப்போ ஜோசியக்காரனை கேட்டுட்டு தான் விடுவியான்னு கேட்டோம். நீ தான் ஜோசியக்காரன் பேச்சை கேட்டுக்கிட்டு அங்கே உட்காந்துருக்க சட்டமன்றத்தை அத்தனை தலைவர்கள் உட்காந்து பாரம்பரியமான அந்த சட்டமன்றத்தை நீ தூக்கிட்டு முதலமைச்சர் அறையை தூக்கிட்டு போய் மேலே மாற்றுற 10 மாடிக்கு மேலே. அது யார் கொடுத்தது? பீச்சை பார்த்து தான் நான் கையெழுத்து போடுவேன்னு சொன்னது எந்த ஜோசியன்னு சொன்னது? ரத்தன் பட்டேலா? சொல்லு. ரத்தன் பட்டேலும் உனக்கு ஆசான ஜோதிடர் என்ன? ஆனால் அவருக்கு ஃபைல் எத்தனை நாள்னு அவருக்கே தெரியல. முதல் நாள் போட்டானோ, போட்ட 3 மணி நேரத்தில் திருப்பி தூக்கிட்டானுவோ. அந்த ஆள் ஜாதகத்தை அந்த ஆளுக்கு கிடைக்கல, அந்த ஆள் பேச்சை கட்டி இவனும் ஓடிட்டுருக்காங்க. இதெல்லாம் சும்மா பொழுதுபோக்கு நாடகம். அதுக்கு தான் நான் சொன்னேன், சினிமா கம்பெனிக்காரங்க ஒன்று. சினிமா கம்பெனி சிஎம்முக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லைப்பா. அடுத்தது தென்மண்டல மாநிலங்களின் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. தொகுதி மறுவரை தொடர்பாக அந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்றத தாண்டி நோ டீலிமிட்டேஷன் அப்படின்ற நிலைப்பாட்டில் விஜய் அவர்கள் தாவேக அரசு இருந்தது. இப்போ திடீர்னு ஃபேர் டீலிமிட்டேஷன் மாதிரி இருக்காங்க. அந்த விகிதாச்சாரம் மட்டும் குறையக்கூடாது, டீலிமிட்டேஷனை ஆதரிக்கிற மாதிரி ஒரு கருத்துக்கு வந்திருக்காங்க. தாவேக எப்படி பார்க்குறீங்க? அமித்ஷாவுக்கு பயந்துக்கிட்டு. அமித்ஷாவோட கட்சி தான்ப்பா தாவேகா. உங்களுக்கு புரியுதா? அமித்ஷாட்ட கேட்டுட்டு தான் செங்கோட்டையன் வந்து தாவேகாவுக்கே போனார். இப்போ அமித்ஷாவை கேட்டுட்டு தான் டீலிமிட்டேஷனுக்கு ஓகேன்ட்டார். வேற என்ன, வீட்டிலேருந்து பார்சல்லாம் அமித்ஷாவுக்கு தான் போச்சு. என்ன நீ என்ன அமித்ஷா இங்கே தாவேக்கு ஆட்சியில் இருக்கிறது, அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்கார். அதனால் நீ அமித்ஷா என்ன சொல்கிறதோ தான் நடக்கும். ஒரு வார்த்தை ஏற்று பேச சொல்லிருப்போம், ஒன்றும் பண்ண முடியாது. அமித்ஷா இப்படின்னா அப்படி கீழே உட்காந்துருவாங்க, இன்னும் எழுந்திரிச்சுருவாங்க. அதில் கூட இக்கு வச்சு தான் சார் சொல்லியிருக்காங்க ஃபேர் டீல். நீ இக்கு வை விக்கு வை, எனக்கு அது அவசியம் இல்லை. நான் கேட்குறது உனக்கு புரியுதா? இங்கே இருக்கிறது அதான். முதல்ல நீ சொன்ன வரி என்ன, அதுக்கப்புறம் நீ சொன்னது என்ன? முதல்ல நோன்னு சொன்னேன், அப்புறம் ஃபேர்னு சொன்னேன். என்ன மாற்றம்? அமித்ஷா வந்தவனோட மாற்றம். உனக்கு எம்பி கிடையாது, நீ அங்கே போய் ஒன்றும் ஓட்டு போட்டு ஆதரிக்கிறதுக்கு. அதை பற்றி உனக்கு கவலையும் கிடையாது. உன்னால் என்ன பண்ண முடியும்? அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற காங்கிரஸ் எம்பியெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கான் பாரு, புரியுதா இல்லையா? இப்போ கூட வந்திருக்காங்க பாரு. இவ்வளோ தான். உன்னால் நீ சொல்லி அங்கே ஒரு எம்பி மாற்றி போடுறதுக்கு ஆள் இருக்குன்னு சொல்லு, ஒரு எம்பி இருக்குன்னு சொல்லு. தாவேகாவும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அது விட்டுரு. அதனால் அவங்க நோ சொன்னா என்ன, ஃபேர் சொன்னா என்ன, அதை ஃபேஸ் பண்ணுற கெப்பாசிட்டி எபிலிட்டியும் ஒன்லி டிஎம்கேக்கு தான் இருக்குது. நாங்கள் தான் ஆதரவு தெரிவித்து ஓட்டு போட்டால் போடணும், எதிர்ப்பு தெரிவித்து ஓட்டு போட்டால் போடணும். ஸோ அது எங்ககிட்ட இருக்க மாநில, உனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீ சினிமா கம்பெனியில் இந்த விஷயத்தில் சில்லற கம்பெனி. இல்லை, அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போயிருக்காரு, அதில் நீங்கள் பணிச்சிட்டாரு அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க. நிறைய விஷயங்கள் எதிர்த்திருக்காரு. தமிழ் தாய் வாழ்த்து விவகாரத்தில் எதிர்த்திருக்காங்க, நீட் விவகாரத்தில் எதிர்த்திருக்காங்க, சட்டசபையில் தீர்மானம் வரைக்கும் நிறைய வச்சுருக்காங்க. இன்னமும் அவங்க மேலே சந்தேகத்தை கிளப்பிக்கிட்டு மும்மொழி கொள்கையை எதிர்த்து தீர்மானம் போட்டு, இந்தி மொழிகளை தீர்மானம் போடு, என்னென்ன பண்ணுமோ போடு, எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இங்கேயே போட்டுக்கோ,
அமித்ஷா வந்ததுக்கப்புறம் நிலைப்பட மாற்றிக்குவாங்க. இப்போ யார் டீலிமிட்டேஷனில் வந்து நோன்னு சொன்ன ஆளுங்க, இப்போ யார் ஃபேர்னு சொன்ன ஆளு? நான் தான் இப்போ சொல்லிட்டேன்ல, அதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்க்கு வேறு வழி கிடையாது. அது ஒரு ஃபார்மெட்டு. இப்போ நீட்டுக்கு விளக்கு ஓகே, அவ்வளோதான். இல்லை நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. இந்தி வாழ்கன்னு உன்னால் சொல்ல முடியாது. புரியுதா? ஏன் சொல்ல வேண்டியது தானே? ஏன் அமித்ஷா எதுக்கு சார் நீங்கள் இது மாதிரி நீட்டுக்கு கட்டாயமாக திணிக்கிறீங்க, ஒரு விளக்கு கொடுங்க சார்னு கேட்டு வாங்க வேண்டியது தானே? நீங்கள் விளக்கு அளிக்கலைன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இனிமேல் நாங்கள் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் வந்து உண்ணாவிரதம் இருப்போம், இல்லை எல்லா எம்எல்ஏக்கும் டெல்லியில் வந்து உண்ணாவிரதம் இருப்போம் சாகர வரைக்கும்னு பேசிப்பார். உங்க கூட நாங்கள் வரோம். அமித்ஷாட்ட சொல்லு, எல்லா எம்எல்ஏவும் கிளம்பு, டெல்லி போ, எல்லாம் உண்ணாவிரதம் இருங்க, ஒரு விளக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்தியா முழுக்க ஒரு விழிப்புணர்வு வரட்டும். எதிர்கட்சி எம்எல்ஏ எல்லாம் ரெடி, நீ தயாரா? அப்பா நான் தான் சொல்லிட்டேன்ல, அவர் வந்து ஷாக் கண்ட்ரோலில் இருக்காரு. சட்டசபையில் ஒரு நீ தப்பாக நினைக்கிறாத, நான் அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்காருன்னு நீ ஏதாவது குழப்பி விட்டு விடாத. சட்டசபையில் ஒரு எம்எல்ஏ வந்து நாங்கள்லாம் அந்த காலத்துலேயே அந்த காதல் தோல்வி விவகாரம்லாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருந்தேன், ரொம்ப அசிங்கமாக இருந்தது, இந்த செக்யூரிட்டிஸ்லாம் கேட்பாங்க, இப்போ முதலமைச்சர் கார் கொடுத்தாரு அப்படின்னு அவருடைய அஃபிடவிட் அப்படியே வெளியில் வந்திருக்கு. நிறைய செய்திகளில் கூட போட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு கார் வச்சுருக்காரு, பல லட்சம் சொத்துக்கு அதிபதி அப்படின்ற மாதிரி. விவரம் தெரியாமல் பேசிட்டாரு. அவரும் இவரை மாதிரி பஞ்சு டைலாக் பேசுவோன்னு பேசிட்டாரு. நமக்கு ஒரு அப்ளாஷ் வாங்குவோன்னு சொல்லி பேசிட்டாரு. அப்புறம் இங்கே ஆத்தன்டிகேட்டடாக மாட்டிக்கிட்டாரு. அடுத்த செகண்டே எடுத்துட்டாங்க வெளியில், நெட்லேருந்து தட்னினை எவன் யார் யார் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு எல்லாம் வெளியில் வந்துடும். வந்துருச்சு, மாட்டிட்டாங்க. என்ன பண்ண சொல்கிறேன்? அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் ரெக்கார்டில் வரும், மறுநாள் கிழிச்சு எடுத்துருவாங்கன்னு தெரியாது. அதனால தான் சொன்னேன், நீ ஃபைலை வெளில விடுறதுக்கு முன்னால் உங்கள் அத்தனை பேர் ஃபைலையும் திமுக வெளியிடும். உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. போகிறோமா? உன் வீட்டுக்கு ரைடு வந்த அருண்ராஜுக்கு வேணால் ரிசைன் பண்ணிவிட்டு நீ மந்திரி ஆக்கிடலாம், எங்களை ஆக்க முடியாது. நாங்கள் அதுக்கு உடன்பட்டு வர மாட்டோம். அதனால் நாங்கள் கடைசி வரைக்கும் உன் பையில கிழிச்சிடுவோம். இந்த அளவுக்கு தாவேக்கா மேலே விமர்சனம் வைக்கிறீங்க, எப்படி பண்ணுறாங்க, அப்படி பேசுகிறாங்க, இந்த லெவலுக்கு பேசுகிறாங்க அப்படின்ட்டு. ஒரு மீட்டிங் தனியார் ஒரு வலையொலி ஒரு யூடியூப் சேனல் நடத்தின ஒரு விவாத நிகழ்ச்சி, அதில் போய் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசுகிறாரு. திமுக காரங்களாம் சேரை கொட்டி அடிக்கிறாங்க. என்ன சார் இது? என்ன பேசுனாரு நீ சொல்லுங்க. ஏதோ கெட்ட வார்த்தை சொன்னாராம். விளக்கமாத்தால் அடிக்கணும். என்ன சேரால் அடித்தது பெரிய மனுஷன், பெருந்தன்மையோடு அடித்தாங்க. அதுவே எனக்கு வருத்தமாக இருக்குது. இந்த லெவலுக்கு இறங்கணுமா சார்? ஏமா நீ இந்த அளவுக்கு இறங்கி பேசணும்? உட்காந்துருக்கீங்களா நீ இவ்வளோ கேவலமாக பேசணும்னா அப்புறம் அவங்க என்ன பண்ணுவீங்க சொல்லு? இதெல்லாம் தப்பு. நீ என்ன ஆமாம், உன்னோட ஆக்ஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அதர் சைட்லேருந்து ரியாக்ஷன் இருக்கும். இது உனக்கு தேவையில்லாத ஒரு வேலை. நீ ஒரு பெரிய மனுஷன், நீ உன்னோட வரலாறு என்ன, புவியியல் என்ன, நீ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கணும். ஏதோ நீ திமுகவில் கஷ்டப்படாதாளா, நீ திமுகவுக்காக பேசாதாளா, நீயே போய் திமுககாரன், நீயே திமுககாரன் பை பர்த்டே திமுகப்பா. நீ வந்து கேவலம் பேசுனா என்ன அர்த்தம்? நீ பிறப்பால் ஆம்பளை, நீ வந்து ஆண்மையை கேவலப்படுத்தி பேசுனீங்கன்னா அதுக்கு எந்த வகையில் அர்த்தமாகும்? அத்தனை பொம்பளைக்கு சேர்ந்து விளக்கமாக அடிப்பாளுவோம். அதான் நடந்தது. நீ பேசிக்கலி திமுககாரன், நீ ஏன்பா வந்து திமுககாரனை திட்டுற? அது ஏன் வந்து தேவையில்லாத வரியை பயன்படுத்துறீங்க? தேவையில்லாத வரியை பயன்படுத்தினா அதுக்கு வந்து ஆயுதங்கள் வெளில வருது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நிறைய விஷயங்களை பயந்து முடியும். நன்றி சார். நன்றி சார்.